ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. ஓகே, நம்ம பாருங்கள், ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வகையான டெக்னாலஜியும் ஒவ்வொரு வகையான நம்முடைய பாரம்பரிய இந்த மாடலிங் செய்யக்கூடிய மெத்தட்களையும் நம்ம கற்றுக்கிட்டே வர்றோம். அதில் இன்றைக்கி பாருங்கள், க்ளேவை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், க்ளேவை க்ரஷ் பண்ணி நல்ல ப்ளஞ்சிங் பண்ணி நல்லா வச்சுக்கணும். அழுத்தி நன்றாக ஃபோர்ஸ் கொடுத்து பிசைஞ்சு அதை வச்சுக்கிட்டால் தான் அந்த க்ளே நீங்கள் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் கிராக் வராமல் இருக்கும். அப்போ எதுக்காக நம்ம அந்த க்ளேவை நல்லா பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் காய விடணும். காய விட்டால் தான் அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்து க்ளே டூல்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, க்ளே டூல்ஸ் எந்த டூல் நமக்கு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணணும். எந்த மாதிரி மாடல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். வாட்டர் ஸ்ப்ரே பக்கத்தில் வச்சுக்கோங்க. களிமண்ணை ஈரத்துணி சுற்றி வைங்க. சப்போஸ் நிறைய ஈரம் இருந்ததுனாக்கா அதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நீங்கள் தனியாக கொஞ்சம் 5 நிமிஷம் காய விட்டுக்கோங்க. அப்புறம் பாலித்தீன் கவர் போட்டு அதை ஓரளவுக்கு இப்போ ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா அது பாலித்தீன் கவர் போட்டு ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் கை திரும்ப நீங்கள் போய் கழுவ வேண்டியது இருக்காது. இல்லைனா போய் கழுவிக்கிட்டே வந்துட்டு இருந்தால் இப்போ எப்போ முடிக்கிறது நம்ம மாடலை. அடுத்து ரோலர் வச்சுக்கோங்க. ரோலர் வச்சு இப்போ ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக கொண்டு வாங்க. போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரே டைரெக்ஷனில் பண்ணோம்னா என்ன ஆகும், டேப்பர் ஆகும், ஆங்குலரான சர்ஃபேஸ் வரும். இப்போ ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி நீங்கள் அதை ரோலிங் பண்ணும்போது உங்களுக்கு சர்ஃபேஸ் பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஈக்குவல் திக்னஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கடுத்தது இப்போ நமக்கு எவ்வளோ பேஸ், நீங்கள் போன நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்துட்டு வாங்க, லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் சொல்லி ஒரு டெம்பிள் பண்ணியிருப்போம். நம்ம டெம்பிள் டவர் பண்ணி டெம்பிளோட என்ட்ரன்ஸோட டெம்பிள் டவர் செஞ்சு நம்ம முடிச்சிருப்போம் சிம்பிளாக. இப்போ அந்த டெம்பிள் டவரை அப்படியே வைக்காமல் அதை ஒரு பேஸ் செஞ்சு அது மேலே வைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ. இப்போ நம்ம செய்யக்கூடியது ஒரு பேஸ், சிம்பிளான பேஸ். நான் எப்போவுமே திரும்ப சொல்கிற மாதிரி, உங்களோட இமேஜினேஷன் தான் அதில் இம்பார்ட்டண்ட். உங்களோட இமேஜினேஷன் அதில் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும், எல்லாத்துக்கிட்டே அப்ரிஷியேஷனும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஆங்கிளாக வராமல் பார்த்துக்கணும். கட் பண்ண போகும்போது ஆங்குலரான வராமல் கரெக்டாக 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அது சரியான ஒரு மூளை மட்டம் கிடைக்கும். அப்புறம் எக்ஸஸா க்ளேவுக்கு கட்டி இந்த மாதிரி ஈரத்துணியில் திரும்ப கட்டி அந்த டப்பா வச்சுருப்பீங்க இல்லை, பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே போட்டு வைங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது திரும்ப எடுத்து அதுலேருந்தே எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். வெளியிலே வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்னென்னா ட்ரையாக ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈரத்துணியில் சுற்றி வச்சு அதுலேருந்து எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். டப்பாவில் வைக்காட்டி கூட பரவாயில்ல. பார்த்திங்கன்னா 90 டிகிரி இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் கரெக்டாக வர்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிட்டு கட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கட் பண்ணி முடித்த உடனே அந்த க்ளே, எக்ஸஸான க்ளேலாம் சதறி விழுந்தது க்ளே, இல்லை பக்கத்தில் நீங்கள் அதை அந்த க்ரஷ் பண்ணி அதை சாஃப்டாக மாற்றும் போகும்போது பட்ட க்ளேலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. அது ட்ரையாக இருக்கும். ஸோ நீங்கள் லேசாக தேய்ச்சாலே வந்துடும். இந்த மாதிரி ஒர்க் பேடு ஒரு பிளாஸ்டிக் ஒர்க் பேடு வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த அதில் நீங்கள் நீட் அண்ட் குட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நீட்டாக நம்ம சுற்றி நீட்டாக வச்சுக்கிட்டா தான் வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஆர்வம் வரும். போட்டு வெறும் களிமண்ணும் சுற்றி போட்டுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் இருந்ததுன்னா இன்வால்மெண்ட் குறையும். இப்போ நம்ம டெம்பிள் பேஸில் ஒரு ஸ்டெப் கொடுக்குறோம். அரவுண்ட் 4 பக்கமும் பென்சிலை முதல்ல நல்லா பென்சிலை அதில் அழுத்துங்க. லேசாக அப்படி
மேலே கீழே லேசாக அப்படி அழுத்துங்க. ரொட்டேட் லேசாக டில்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு க்ரூவ் கிடைக்கும். இதை ஒரு தடவை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு துணியில் துடைச்சிருங்க. துணியில் அந்த அந்த ஸ்கேர் அந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பைப்பு, நான் பென்சில் யூஸ் பண்ணுறேன், எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இதை துடைச்சிட்டு திரும்ப இழுத்திங்கன்னா தான் க்ளேவும் அதில் ஒட்டாது. அதே நேரத்தில் ஃப்ரீனஸ் கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த க்ரூவ் கொண்டாடுறதுக்கு அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பைப்போ அல்லது பென்சிலோ அதை கேட்ச் பண்ணாது க்ளே. அதனால் நல்லா ஈரத்தை டிப் பண்ணி வாட்டருக்குள்ளே துணி வச்சு துடைச்சிடுங்க. அப்புறம் நம்ம இது இழுத்தோடனே கொஞ்சம் சர்ஃபேஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸ்கேல் வச்சு திரும்பவும் அது பண்ணிடுங்க. ஃபிங்கரை வந்து தண்ணியில் தொட்டு அப்படியே அதை மேலேருந்து பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து எந்த பக்கம் கீழே வந்து ஏதாவது க்ரூவில் வந்து மேலே கீழே பள்ளம் மேடு இருந்ததுன்னா அதை பார்த்து அதை கரெக்டாக மறுபடியும் அதே மாதிரி உள்ள க்ரூவுக்குள்ளே அந்த பென்சிலை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. ஓரளவு கரெக்டான சர்ஃபேஸ் உங்களால் கொண்டு வந்துட முடியும். இப்போ இது வந்து நம்ம பேஸ்க்கு மாதிரி ஒரு பேசிக் ஷேப்பாக கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது டெக்கரேஷன். இது உங்களுடைய இமேஜினேஷன் தான். இப்போ இந்த க்ளே டூலில் இது இருக்கு இல்லையா, முன்னாடி டீத் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ளே டூல், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டீத் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டூல் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். இல்லை சில பேர் தலை சீவுற சீப் வச்சுக்கோங்க, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன்ஸ் கரெக்டாக கிடைக்கும். இதில் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவுமே இப்போ யுனிக்கான ஒரு மாடல் செய்ய போகும்போது ஒரே மாதிரி ஒரு டிசைன் மட்டுமே முடிக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ கார்னரில் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கர்வ்டான டூல் வச்சு, அதாவது எட்ஜஸ் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடியதை வச்சு 2 பக்கம் அழுத்தி விட்ருக்கேன் கார்னரை. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஸ் வெளியில் வந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கிது, வெளியில் ப்ரொஜெக்டட் ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்கள் இப்படி பண்ணலாம், இது இப்படி செய்வோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு க்ளே டூல்ஸையும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து பார்க்கணும், ஒரு கிரியேட்டர் உருவாக்கணும், அல்லது ஒரு ரிட்ஜை உருவாக்கி நீங்கள் பார்த்தால் செஞ்சு பாருங்கள். அப்போ ஐடியாஸ் கிடைக்கும். எல்லாராலையும் ஈஸியாக பண்ணிட முடியும். பட் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வர நீங்கள் டாப்பாக வந்துடுவீங்க. எல்லாராலையும் முடியும். இந்த மாதிரி ரேடியஸ் ஃப்ரண்ட்டில் ரேடியஸ் இருக்கிற ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படி எடுத்து விடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து விடுங்க. முன்னாடி ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். அதில் சின்ன 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 டாட்ஸ் வைக்கலாம், சின்ன சின்ன லைன்ஸ் போடலாம். அதாவது சின்ன ஒரு கேப் விட்டு ஒரு 4 லைன்ஸ், அதுக்கப்புறம் கேப் விட்டு மறுபடியும் 4 லைன்ஸ், இந்த மாதிரி டிசைன் போடலாம். அப்புறம் பேனாவோட மூடி அதெல்லாம் வச்சு அப்படி பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த 2 சர்க்கிள் நடுவில் இன்னொரு டிசைன் பண்ணலாம். அப்போ நம்ம பேஸ்மெண்ட்டாக செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ரைட் ஆங்கிள் நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கணும் க்ளேவை. அப்போ தான் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணுறதுக்கு சாஃப்ட்னஸ் வரும், கிராக் அப்பியர் ஆகாது. 2வது, நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுற கட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் பேஸாக இருந்தால் அதுக்கு சரியான ரைட் ஆங்கிள் வரணும். ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி ஆல் அரவுண்டு, ஒவ்வொரு கார்னரும் 90 டிகிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்ராக்சிமேட்லி இருக்கணும். இதை பார்த்துக்கணும், ஏன்னா கிராஸ் ஆகாமல். இப்படி எட்ஜஸை கூட நீங்கள் ஷார்ப் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் எட்ஜஸ் வந்து ரேடியஸாக வச்சுக்கிறத ஷார்ப்பாக வச்சுக்கிட்டோம்னா இப்போ டெம்பிள் டிசைனுக்கெலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும். எட்ஜஸ் வந்து 2 ஃபிங்கர்ஸால் பிஞ்ச் பண்ணிங்கன்னா ஷார்ப்னஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான மெத்தடு. அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா, இப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், கல் தச்சர்கள்னு சொல்லியிருப்பேன். கல் தச்சர்கள்னால் கற்களை கொண்டு இப்போ நம்ம செய்கிற இதே ஒர்க்கை அவங்க கல்லில் செஞ்சுருக்காங்க. எவ்வளவோ ரொம்ப
2000 வருடங்களுக்கு முன்னாடி 3000 வருடங்களுக்கு முன்னாடி டெக்னாலஜி இல்லை. ஆனால் அப்போது அவங்க வந்து அந்த கற்களை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது. கல் தச்சர்கள்னால் அதுதான். நம்ம தமிழர்கள் அவ்வளவு ஒரு நுணுக்கமும் அவ்வளோ ஒரு நேர்த்தியும் உருவாக்கக்கூடியவங்க. அந்த பாறை கற்களில் அவங்க வந்து எவ்வளோ ரைட் ஆங்கிள் கரெக்டாக வரலன்னா எத்தனை 1000 தூண், எத்தனை 1000 டன் வெயிட் உள்ள ஸ்லாபு ரூஃபில் எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அப்போது வுட்டில் பண்ணுறாங்க, அது சரியாக வரல அப்படின்னா திரும்ப எடுத்து ஒரு சின்ன வெட்ஜ் ஒன்று வச்சு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அத்தனை டன் வெயிட் உள்ள பாறாங்களில் கரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே போகலைன்னா என்ன ஆகும்? அந்த பர்ஃபெக்ஷன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருந்துச்சு. ஒர்க் பர்ஃபெக்ஷன் அதுதான் இந்த உலகம் பூரா நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். ஒர்க் பர்ஃபெக்ஷனை தமிழர்கள். இப்போ இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கிளேயில் ஒர்க் பண்ண போகும்போது நிறைய அவங்களுக்கு சேலஞ்சஸ் வருது. அப்போது ராக்ஸில் கட் பண்ணி ராக்ஸில் ஒர்க் பண்ண போகும்போது அவங்க எத்தனை விதமான ப்ராப்ளம்ஸை ஒன்று ஒன்றா அவங்க சால்வ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பாங்கங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் டெம்பிள் டவர் செஞ்சுருப்போம். நம்ம தமிழர்களுடைய ஒரு ஹிந்து டெம்பிளோடைய டவர் செஞ்சுருப்போம். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் கரெக்டாக சென்டராக நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். சார் ஃபிக்ஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த காஞ்சி போன டவரில் லேசாக க்ளே அப்ளை பண்ணிங்கன்னா இதுலேயும் வச்சிங்கன்னா அப்ளை ஆகிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன்ஸ் நான் கடையில் வந்து ஒரு 200 200 கொடுத்தீங்கன்னா 200 250 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்டாம்பிங் டூல் கிடைக்கும். க்ளே ஸ்டாம்பிங் டூல்ஸ். இதை வாங்கி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ செஞ்சுருக்காங்கங்கிறதுக்காக நீங்கள் செய்யாதீங்க. அது உங்களை இம்ப்ரூவ்மெண்ட்டை கெடுத்துரும். நீங்கள் ஓனாக உங்களுடைய சுயமான டிசைன் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எகைன் @clay இப்போ மாடலிங் 2026 நம்மளோட லிங்க்கு ஷேர் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள். இதுக்கு 10 வீடியோக்கு மேலே நம்ம 10-15 வீடியோக்கு மேலே போட்டோம். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.